நேத்து நான் மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் சாப்பிட்டு இருந்தேன், நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு உள்ள வர சொன்னேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க. வரும்போது மீஸ் அவன் என்ன இடிச்சுட்டான், மீஸ் அவன் என்ன தள்ளிவிட்டான், மீஸ் அவன் என்ன பாத்ரூமே திறந்து விடுறான் அப்படின்னு கத்திட்டு வந்துட்டு இருந்தீங்க. அப்ப ஒரு ஆளு நம்ம கிளாஸ்ல வந்து, மிஸ்ஸுக்கே இப்ப தாண்டா தொண்டையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, மிஸ்ஸுக்கே பாவண்டா, அவனுக்கு உடம்பு சரியில்லடா, மிஸ் கொஞ்சம் சாப்பிடுடா பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கே கேட்கும் போது ரொம்ப இந்த மாதிரி ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. சரி, நம்ம மேல இந்த பொண்ணு இவ்வளவு அக்கறையா இருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். யார் சொல்லுங்க பாக்கலாம் அவங்கள. கோகிலட்சுமி, நீங்க ரொம்ப ஒரு பாசமா இருக்கீங்களே, உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அடுத்தவங்களோட கஷ்டத்தை இந்த வயசுலயே புரிஞ்சுக்கிறாங்க பாத்தீங்களா. மிஸ் தான் இருந்தாலும் பாவம், மிஸ்ஸுக்கு உடம்புல கொஞ்சம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், பொறுமையா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கோகிலட்சுமி அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மிஸ் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரிஞ்சா? தண்டையில வர ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்களே, அதனாலதான் அவ சொன்னீங்களா? சரி, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களா? இது மாதிரி எனக்கு கோகிலட்சுமி இந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு, நல்ல கேரக்டர். அது மாதிரி உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் பேரு சொல்லுங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட எதனால உங்களுக்கு பிடிச்சது, என்ன ஒரு நல்ல கேரக்டர் பாத்துட்டீங்க அவங்க கிட்ட? ஏன்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்தோம்னா நம்மளால நல்ல மனுஷங்களா மாறிடலாம். நம்ம ஃபேஸ்ல அப்படி க்ளோவா இருக்கும், ரொம்ப தேஜஸா இருக்கும். நல்ல விஷயங்களை பேசும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாவும் மனசும் சுத்தமாவும் ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். சரியா? அதனால உங்க ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க, அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை சொல்லுங்க. கை தூக்குங்க. இல்ல யார் சொல்ல போறீங்கன்னு கை தூக்குங்க, மைக் கொடுக்குறேன், பேசுங்க. அதுக்கு சொல்றீங்களா? எனக்கு உதவி பண்ணுவாங்க, எனக்கு பிடிக்கும். உதவி பண்ணுவாங்க பிரணீதா, அதனால சரி சொல்லுங்க பிரணீதா. எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். அஸ்மிதா, அபிஷா, கோகிலட்சுமி, வைஷிகா, இஷா, மௌலி எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். என்ன யாராவது திட்டினாங்கன்னா அவங்கள திட்டுவாங்க. எனக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னா எழுதிட்டு தாக்கலாம்னு சொல்லி தருவாங்க. சோழமா இருந்தா திருப்பி வைக்காங்க. சோழம் வந்து சிரிக்க வைப்பீங்களா? நல்ல ஃப்ரெண்டு. சரி சொல்லுங்க சஸ்மிதா. இருக்குது எல்லாருமே ஃப்ரெண்டு தான். அடியப்பா, எனக்கு தெரியலன்னா அவங்க சொல்லி தருவாங்க, அவங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்லி தருவேன். மிஸ் எதுவும் தெரியலன்னா என்கிட்ட கேட்குவாங்க. மிஸ் என்கிட்ட பெண்ணா பெருச்சுனா இல்லைன்னா தருவாங்க. மிஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க பிள்ளைங்களா? சூப்பர். சொல்லுங்க வைசிகா. மிஸ் எனக்கு வந்து பிரணீதா, அபிஷா, சஸ்மிதா, லட்சணா, மௌலி, இஷான் மிஸ் எங்களை எல்லாத்தையும் பிடிச்சிருந்தோம். ஓகே, அவங்க கிட்ட என்ன நல்ல கேரக்டர் பாத்தீங்க? மிஸ் அவங்க வந்து நல்லா படிப்பாங்க. மிஸ் எனக்கு தெரியல நல்லா சொல்லி தருவாங்க. மிஸ் அப்படியா? நல்லா படிப்பாங்க, அதனால பிடிச்சிருக்கு. ஓகே ரித்திகா சொல்லுங்க. ரித்திகா. மிஸ் எனக்கு மாங்கினா ரொம்ப பிடிக்கும். மிஸ் நாங்க 2 பேரும் பாலோடியில இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். மிஸ் அப்படிங்கப்பா. அன்னைக்கு நான் கீழே விழுந்து போயிட்டேன். மிஸ் ரொம்ப காயம் ஆகி போச்சு. அன்னைக்கு தான் மிஸ் என்ன தூக்கி சரி பண்ணி விட்டாங்க. மிஸ் மாலினி கை தூக்குங்க. ஃப்ரெண்டு கீழே விழுந்து தூக்கி அடடா தலைன்னு சரி பண்ணிருக்கான், அதனாலே பிடிச்சு போச்சா? சரி மாலினி சொல்லுங்க. ரித்திகா ரொம்ப சூப்பரா சொன்னாங்க உங்களை பத்தி. மிஸ் நான் எனக்கு காய்ச்சல். மிஸ் நான் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு யாரை பிடிக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மிஸ் ரித்திகா. ரித்திகா தான் பிடிக்குமா? சரி, எதனால? மிஸ் ரித்திகா வந்து நான் காய்ச்சல்லாம் சாப்பிட மாட்டேங்க. மிஸ் அவ வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. மிஸ் அதனால நான் சாப்பிட்டு போதும்னு சொன்னா பரவாயில்ல கொஞ்சமா மட்டும் சாப்பிடும்பாங்க. மிஸ் ஊட்டி விட்டுருவாங்களா? சரி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாத்தியா? சூப்பர் சூப்பர். கௌசல்யா சொல்லுங்க. மிஸ் நானும் வந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் எழுதுறதுல படிக்கிறதுல வந்து எனக்கு கூப்பிடுவாங்க. மிஸ் அப்புறமேல் சாப்பிடுறதுல அந்த மாதிரி என் கூட கூட்டிட்டு வந்துட்டாங்க. மிஸ் கூட சாப்பிடுவோம். ஓ யாழ் நீங்க இல்லன்னா சாப்பிட மாட்டாங்க, எழுத மாட்டாங்க, உங்க கூடவே தான் இருப்பாங்க எல்லாத்துலயுமே. அதனால பிடிச்சு போச்சு. சூப்பர். சொல்லுங்க அபிஷா. மிஸ் நான் 4th இருக்கும்போது அன்னைக்கு வந்து விளையாடும் போது கீழே வந்துட்டேன். மிஸ் அப்ப வந்து 4th மிஸ் சொன்னாங்க ஒரு இலை வச்சா சரியாயின்னு சொன்னாங்க. மிஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து எனக்கு வச்சு விட்டாங்க. மிஸ் அப்படியா? எஸ் மிஸ். கீழே இந்த அபிஷா தூக்கிட்டு வந்தீங்களா? எஸ் மிஸ். சொல்லவே இல்லை நீங்க, மறந்துட்டீங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு புண்ணுக்கு இலையெல்லாம் வச்சு சரி பண்ணிருக்கீங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சு போச்சு அபிஷாவுக்கு. எஸ் பாய் சொல்லுங்க. பாய் யார் சொல்றீங்க? சொல்லுங்க மௌனிஷ்.
மிஸ் எனக்கு அபிஷா, சஸ்விதா, பிரணிதா, இஷான், வைஷிகா, தக்ஷனாலாம் பிடிக்கும் மிஸ். மிஸ் நான் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தா மிஸ் நாங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க மிஸ். மிஸ் எனக்கு டவுட் தெரியல சொல்லி தருவாங்க மிஸ். எனக்கு ஏதோ வார்த்தை இங்கிலீஷ்ல ஏதோ தெரியல சொல்லி தருவாங்க மிஸ். மிஸ் அடுத்து பணியோட நடந்துப்பாங்க மிஸ். என்னது மிஸ் பணியோட நடந்துப்பாங்க. பணியோடு நடந்துப்பாங்களா? ரொம்ப மரியாதையான பிள்ளைங்க. கேர்ள்ஸ் உங்களதான் சொல்றாங்க. இன்னும் அப்சர்வேஷன் சூப்பரா இருக்குடா மௌனிஸ். சொல்லுங்க பிரணீதா. மிஸ் நான் நவீஸ் பத்தி ஒரு பாயிண்ட் சொல்றேன் மிஸ். மௌனிஸ் உங்களை பத்தி சொல்றாங்களா பிரணீதா? மிஸ் நவீஸ் சேட்டே பண்ண மாட்டாங்க மிஸ். ரொம்ப அன்பா இருப்பாங்க மிஸ். குழந்தையாட்டம் பண்ணுவாங்க மிஸ். மௌனிஸ் சேட்டையே பண்ண மாட்டாரு, ரொம்ப அன்பா இருப்பான், குழந்தையாட்டம் இருப்பாங்களா? அப்படி அபிஷேக் சூப்பர். சரி சஸ்விதா சொல்லுங்க, யார் பத்தி சொல்லுங்க. இஷான் எப்பவுமே அன்பா இருப்பாங்க மிஸ். யார்கிட்டயும் பொறாமப்பட மாட்டாங்க மிஸ். இஷானா? இஷான் கை தூக்குங்க. இஷான் இந்த இஷான் யார்கிட்டயுமே பொறாமப்பட மாட்டீங்களா, அன்பா இருப்பீங்களா? சஸ்விதா சொல்றாங்க. சூப்பர் சஸ்விதா. சொல்லுங்க இஷான். மிஸ் சஸ்விதா என் கூட நல்லா பழகுவாங்க மிஸ். மிஸ் நானும் அவங்க கூட மிஸ் நல்லா பேசுவேன் மிஸ். அவன்கிட்ட கோவப்பட மாட்டேங்க மிஸ். ஓகே மிஸ் மௌலிக் மிஸ் சொல்லுங்க. மிஸ் மௌலிக் என் கூட அன்பா இருப்பாங்க மிஸ். சரி ஏதாவது டவுட் மிஸ் நான் ஏதாவது பண்ணிட்டுனா இதெல்லாம் பண்ணாத அப்படிம்பாங்க மிஸ். ஓ தப்பு பண்ணும்போது திருத்துவாங்க. நல்ல ஃப்ரெண்டுடா மௌனிஸ். நண்பர் தப்பு பண்ணும்போது திருத்தணும். சூப்பர் சூப்பர். அதனாலே பிடிச்சிருக்கா? இதெல்லாம் தப்பு சுட்டி காட்டினா பிடிக்கவே பிடிக்காம போயிடும் தெரியுமா இந்த காலத்துல. நீ என்ன சொல்றியா அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்க. ஆனா மௌனிஸ் தப்பு சுட்டி காட்டினதாலே எனக்கு பிடிச்சிருக்கு. நிஜமா இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. சூப்பர்டா. தேங்க்யூ மிஸ். நம்ம தப்பு சுட்டி காட்ட ஒரு நண்பன் இருக்கான், அதனாலயே அந்த நண்பன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் பாத்தியா? சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. மிஸ் கௌசல்யாவும் ஸ்ரீதிவ்யாவும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விட்டீங்க. அப்ப ஒரு பூனை அடிபட்டு இருந்துச்சு மிஸ். அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ அடிபட்டு பூனைக்கு உதவி பண்ணாங்களா? அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு உங்களுக்கு? சூப்பர்மா, நல்ல கேரக்டர் அப்சர்வ் பண்ணிருக்கா. அப்படியே இப்ப உங்க முகத்தை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. கேக்கா சூப்பரா இருக்கு இல்லையா? ஏன் என்ன காரணம்? எல்லாரும் பத்தி இப்ப நல்ல விஷயங்களை நம்ம பேசிருக்கோம் இல்லையா? அதனால அப்படியே முகம் சிரிச்ச மாதிரி ஒரு தேஜஸோட ஒரு அப்படியே ஜொலிப்போட அப்படியே மனசு லேசா சூப்பரா இருக்கு இல்லையா? இப்ப எவ்வளவு நல்ல கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், கத்துக்கிட்டோம். அது மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு தோணுதா இல்லையா? இதான் வாழ்க்கையில ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். எப்பவுமே எங்கேயாச்சும் யாரு கூட பழகிறது சந்தர்ப்பம் கிடைச்சது அப்படின்னா ஒவ்வொருத்திட்ட பழகும் போது அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம கத்துக்கணும். எல்லா இடத்துலயுமே இப்போ ஒரு போன் பாக்குறோம், அது நல்ல விஷயத்தை தான் எடுக்கணும். புக்கு படிக்கிறோம், நல்ல விஷயத்தை தான் எடுத்துக்கணும். டீச்சர் சொல்றாங்க, அது நல்ல விஷயங்களை தான் எடுத்துக்கணும். நம்ம மக்கள் கூட பழகிறோம், அவங்க நல்ல விஷயத்தை தான் எடுத்துக்கணும். தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லார்த்தையும் நல்ல நல்ல விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் சேர 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 நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களாயிடுறீங்க. சரியா? என்னையும் பிடிக்குமா? சரி சந்தோஷம். சரி சரி, எனக்கு உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். சூப்பரா. சரியா? நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன், நல்ல நல்ல விஷயங்கள். அப்பா இந்த குழந்தை இப்படி இருக்கே, இந்த குழந்தை இப்படி இருக்கே, சரி இவர்கிட்ட இவ்வளவு நல்ல கேரக்டர் இருக்கு, ரொம்ப சாந்தமா இருக்காளே, ரொம்ப கியூட்டா இருக்காளே, ரொம்ப அமைதியா இருக்காளே, இந்த மாதிரி ரொம்ப பொறுப்பா இருக்காளே கோகிலா, ரொம்ப கேரிங்கா இருக்காளே, சரி இந்த பையன் எவ்வளவு அருமையா இருக்கான், ஒட்ட ஆட்டம் இருக்கான், அந்த கிளாஸ் இப்படி கவனிச்சுக்கிறான், அடடா அந்த மாதிரி இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கா, நல்லா இங்கிலீஷ் பேசுறா, நல்லா இங்கிலீஷ் படிக்கிறா, ப்ரொனவுன்ஸ் பண்றா, பர்ஃபெக்டா இருக்கா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் என்ன சாந்த்? சுறுசுறுப்பா இருக்கா இன்சாந்த், ஒல்லியா ஸ்லிம்மா இந்த மாதிரி ஆகணும் நம்மளும். இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கீங்க அழகா. என்ன சஸ்விதா? வைசிகா சாரி வைசிகா சிரிச்சுட்டே இருக்கா. இந்த மாதிரி நான் கத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.